டேஸ்டியான மட்டன் பிரியாணி 3/4 கிலோ அளவுக்கு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கால் கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டனை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கணும். அப்போ தான் வேக வச்சு பிரியாணி செய்யும்போது அது மட்டன் கரைஞ்சி போகாமல் இருக்கும். மட்டன் பிரியாணிக்கு மட்டனோட கொழுப்பு தனியாக வாங்கிக்கணும். கொழுப்பை சேர்த்து செஞ்சால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழுப்பை இதில் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட கறி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். வெறும் கடாயில் வறுத்து மிக்சியில் தூளாக அடித்து வச்சுக்கலாம். ஒரு பிரியாணி எண்ணத்தில் 2 குழிக்கரண்டி சன்ஃப்ளவர் ஆயிலு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதோட 2 பட்டை, 4 லவங்கம், கல்பாசி, பிரியாணி மொக்கு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஸ்லைஸாக, அதை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடி பண்ண பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்குன்னு தேவையில்லை, கொஞ்சம் கோர்ஸாக இருந்தாலே பரவாயில்ல. இதோட மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கும்போது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். சேர்த்துக்கலாம். இதோட 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். $150 ml தயிர் சேர்த்துக்குவோம். எல்லாம் சேர்ந்து தொக்கு பதம் வந்துருச்சு. இப்போ கறியை சேர்த்துக்கலாம். வேக வச்ச கறியை தண்ணியை எடுத்துட்டு சேர்த்துக்குவோம். இதில் கறியும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். இதால் 2 கப்பு அரிசி எடுத்தேன், 3/4 கிலோ. இதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கறி வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன், அது தண்ணிக்கு பதிலாக இதை சேர்த்துக்கலாம். இது பத்தாததுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் 3 படி தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் இந்த அரிசியை சேர்த்துக்கலாம்.
மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. இப்போ பாருங்கள், பொல பொலன்னு உதிரி உதிரியாக இருக்குது. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் நீங்கள்.